கோயிலுடைய 519வது தேர் திருவிழா வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. தேர் வந்து கரெக்டா இப்ப வாகேடி முனையில இருந்து திரும்புறதுக்கு தயாரா இருக்கு. சோ எல்லாரும் வந்து ரொம்ப உற்சாகத்தோட வந்து தேர் வடத்தை பிடிச்சு அந்த முக்கு திருப்பல் வந்து அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. பயங்கரமான ஒரு கிரௌடுக்கு மத்தியில நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி இருக்காங்க. பேசலாம். வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராமலட்சுமி. ராமலட்சுமி அம்மா, பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல. எத்தனை வருஷமா நீங்க தேர் பாத்திருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பார்த்துருக்கேன். சோ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி தேரெல்லாம் புடிச்சு இழுத்துருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் எனக்கு மாட்டேன். அந்த கூட நம்மளால இப்படி எப்பயுமே ஒரு சேஃபான இடத்துல நம்ம பாத்துக்கிறது. பாத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த வருஷம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெஸ்டா வந்திருக்காங்க? எல்லாரும் நாங்க உள்ளூர்ல தான் இருக்கிறதுனால எல்லா பிள்ளைங்களும் கூட பக்கத்துலயே இருக்காங்க. பையன் மட்டும் சென்னையில இருக்கிறதுனால வர முடியல. மத்தபடி மகன்லாம் உள்ளூர்ல தான் இருக்காங்க. பேத்தி எல்லாம் அந்த மாடியில நிக்காங்கல்ல. ஆமா, அந்த டீம் பார்த்து எடுத்துக்கோங்க. அங்க இருக்காங்க, எடுங்க. ஓகே அம்மா. சோ அப்படியே அவங்க ஃபேமிலில என்ன ஒருத்தங்க இருக்காங்க. பேசாம வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு பத்மா. நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஆமா, எங்க ஊர் திருநெல்வேலி தான். எங்க வண்டி தான் இவங்க. வருஷம் அந்த தேர் பார்க்க பயங்கர கூட்டம் அதிகமா தான் வருது. ஏன்னா அவருடைய சிவபெருமானுடைய அருளால எல்லா ஊர்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. அவருடைய கிருபை, அவருடைய செயல் நிறைய இடத்துல பரவுறதுனால பயங்கரமா எல்லாரும் கூட்டம் தேடி தான் வருது. அதனால நல்லா தேரு, நல்ல பெரிய தேரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் தேருக்கு அடுத்தாப்புல ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் இருக்கு. அதனால மைக் அவங்க கையில கொடுத்துட்டு நான் கிளம்பிடலாம் போல இருக்கு. அம்மா அவ்வளவு அழகா நிறைய பேசிட்டாங்க. எங்க நம்ம ஒரு கேள்வியா கேட்டுதான் பேச வேண்டியது இருக்குமோன்னு நினைச்சேன். சொல்லுங்க. அதிக கூட்டமா இருக்கு. இல்ல, ரொம்ப இது பண்ணவே முடியல. இல்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு கேள்விப்பட்டு எல்லா ஊரும், அது நேத்து திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் பார்த்து அப்படியே எல்லாரும் திருநெல்வேலியில வந்தாலும் அந்த இது வெளியூர்ல இருந்து தேரோட்டம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா இருக்கு. திருநெல்வேலி தேர்னாலே ரொம்ப விசேஷம் தான். அதனால அப்படியே வந்து இங்க குட்டீஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. மிருதுலாஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க மிருதுலாஸ்ரீ? யூகேஜி. நீங்க மா டிவி பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க நல்லா படிப்பாங்கன்னு தெரியுது. உங்க பேர் சொல்லுங்க. வரலட்சுமி. நீங்க என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். உங்க பேர் சொல்லுங்க. ஆஷிகா அம்மா. என்ன படிக்கிறீங்க? 2nd. சோ குட்டீஸ் கிட்ட எல்லாம் பேசாச்சு. அப்படியே எங்க முன்னாடி பேசுறீங்க. முன்னாடி ஒண்ணும் செய்ய மாட்டேங்க. முன்னாடி அதுக்கு பாருங்க, பாதுகாப்புக்கு 2 பேரை கூட்டிட்டு வேற வர்றாங்க அங்க இருந்து. ஹர்ஷினி. என்ன படிக்கிறீங்க? நான் 8th படிக்கிறேன். அது ரொம்ப கூட்டமா இருக்கனால போக முடியாது. லஞ்ச் டைம்ல ஃப்ரீயா இருக்கும், அப்ப போய் இழுத்துட்டு வாங்க. சரியா? எல்லாரும் அப்ப தேரை விட்டுட்டு சாப்பிட போயிருப்பாங்க. என்ன சொன்னாலும் சரின்னு சொல்றாங்க. உங்க பேர்? தீபிகா. என்ன படிக்கிறீங்க? 8th. வெளியூர்ல இருந்து வர்றீங்களா? இல்ல, இதே ஊர் தான். இங்கதான். இதே ஊர் தான். இருந்தாலும் தேர் அந்த இடத்துல நிக்க, நம்ம வெளியில போகாம எல்லாருமே இங்கதான் நின்னு பாத்துட்டு இருக்கீங்க. போனதுக்கு அப்புறம் பின்னாடி பண்ணிட்டு மறுபடியும் இப்போ வந்திருக்கோம். இது செகண்ட் ஷிஃப்டா? ஓகே. இப்படி அதான் நாங்க பாத்துருந்தோம். இங்க நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு டீம்ல இருந்து உள்ள போயிட்டு இருக்காங்க, இன்னொரு டீம்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்ப நீங்க வந்து ஷிஃப்ட் போட்டு போய் பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே. ஆமா, முன்னாடி வாங்க. நாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பார்வதி பேரு. எங்க இருந்து? உங்க வீடு எங்க இருக்கீங்க? ஜெயராஜ நகர். ஓ, அங்க இருந்து வந்திருக்கீங்க. இங்க யார் இருக்காங்க? இங்க தம்பி வீடு. தேர் பக்கம் வந்தோம். எல்லா வருஷமும் வந்துருவீங்க? வந்துரும். முதல் நாளே வந்துரும். முதல் நாளே வந்துருவீங்க. அப்படின்னா கோவில்ல இப்ப நிகழ்ச்சி எல்லாம் 1:30 மணி வரைக்கும் தேர் வேலை இழுத்து குட்டி சப்பரம் எல்லாமே முருகர் விநாயகர் எல்லாம் பார்ப்போம். நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அதுதான் நான் கேட்க வந்தேன். இந்த வருஷம் கூட்டங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அக்கா பாளையமட்டையில இருந்து வரலாம். அதனால முத நாளே சப்தாவரணம் நடக்கும் பார்த்தீங்களா, தேர்த்தடம் பக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு பிள்ளையார் தேர் இதெல்லாம் இருந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் நைட்டு வந்து. ஆமா, நைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆட்கள் கம்மியா இருப்பாங்க. சப்பரங்களாம் அழகா இருக்குமா, நல்ல தரிசனம் கிடைக்கும். பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் காலையில இருந்துச்சு நெல்லையப்பர் தேர் பாக்குறதுக்காக நாங்க வந்துருவோம். ஆனா உள்ள போனா ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கோம். சேஃப்டி முக்கியம் பிகில் அப்படின்னு பின்னாடி வந்து நின்றுறீங்கன்னு. ஸோ இருந்தாலும் நைட்டு வந்து நீங்க எல்லா தேரையும் போய் இழுத்துட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதையும் கண்டிப்பா வந்து பாராட்டி ஆகணும். காலையில வந்து கண்டிப்பா நிறைய பேரால இந்த கூட்டத்துல போக முடியாது. நாங்களே வந்து இத்தனை வருஷமா ஆசைப்பட்டு தேர் வட்டத்தை தொட்டு கூட பார்க்க முடியல. கிட்ட போயினா அவ்வளவு கூட்டமா இருக்கும். நைட்ல மிட் நைட்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
முடிஞ்சிடும் அப்படி பார்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். சோ இந்த பக்கம் வந்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் ஐராவத யானை வந்து வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற என்ன புதுசா வச்சிருக்காங்க? ஏன்னா நிறைய நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க எதை வந்து புதுசா வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க நம்ம கோவில்ல? இல்ல இப்போ ஐராவத யானை வச்சிருக்கிறது ரொம்ப இது சண்டிகேஸ்வரர் தேர் புதுசா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அதான் சார் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தேர் பக்கம் வந்திருக்கோம். நல்ல தேர் நல்லா அழகா இருக்கு. பார்த்துட்டு நான் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வரோம். தேர் பாத்துறீங்க, அன்னதானம் சாப்பிட்டு வந்துட்டீங்க. கூட்டம் எப்படி இருக்கு அந்த இடத்துல? அங்க பரவாயில்லாம இருக்குது. லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல்ல போறாங்க. எப்பவுமே ஒரு குறைந்தது 8-10 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நிறைவா இருக்கு. மக்களுக்கு நல்ல ஒரு சோ இப்போ வந்து அம்மா இன்னொரு டீடைல் வந்து நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. பயங்கர ஆர்வமா இருக்காங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏற்கனவே என் பேர் லட்சுமி. நான் உங்க டிவில விளம்பரம் கொடுத்துருக்கேன். லட்சுமி கணபதி மஹால் அந்த ஓனர். அதான் இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரோம் தேர் பார்க்கறதுக்கு. சரியான கூட்டமா இருக்கு. இது 518வது தேரோட்டம், 519வது தேரோட்டம். நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். உங்களுக்கு தங்கமெல்லாம் பூசப்பட்ட யானை வந்திருக்கு, ஐராவதம். அப்புறம் வந்து நிறைய சப்பரங்கள்லாம் அலங்காரம் செமையா இருக்கு. இப்போ இந்த பூக்கள் அலங்காரமா ஜம்முன்னு இருந்தது 10 நாள். எங்க வீட்டு திருவிழா மாதிரி இருந்தது இது. அதே ஒரு ஏதோ கல்யாணம் மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஊருக்கே ஒரு கல்யாண வீடு மாதிரி எங்களுக்கு. டெய்லி சப்பரம் பார்க்க கச்சேரி ஏகப்பட்ட அமக்களம் தான் ஊரு. நீங்க மாடிவில விளம்பரம் கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்கலாம். 10 நாள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நவீன கேமராக்கள், ஒரு 20 கேமராக்கள் மூலமா வந்து நாங்க எல்லா டெலிகாஸ்டும் பண்ணியிருந்தோம். நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு அவரு. ஆனா அவருக்கு நாங்க வந்து வருஷம் சொல்லும் போது ஒண்ணுக்கு என்ன ரொம்ப டெவலப்மெண்ட் தான். அவருக்கு நல்ல ஒரு சின்சியர் ஒர்க்கர், என்ன நல்ல மனுஷன். அவரை மாதிரி ஆள்லாம் கிடைக்க கஷ்டம். பார்த்துக்கிடுங்க, சாமி பக்தி வேற கிடைங்களா. அவர் வந்து எப்போதுமே அவர் சிரிச்ச முகமா இருப்பாரு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்மபுள்ள பூஜா ஸ்டோர்ன்னு இருக்கு, அது நம்மளோடதுதான். அப்படியா? இந்த எல்லா ஊருக்கே நம்ம தான் ஜாமான்லாம் கொடுக்கறது, சந்தனம் குங்குமம் எல்லாமே. அப்புறம் அந்த பொம்மை வந்து பூ போடுறது, அது வந்து இந்த வருஷம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு நிறைவான நிகழ்ச்சியா இருக்கு. முதல் நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி திணறாங்க, அப்புறம் வந்து பழகி போயிட்டு எங்களுக்கு. அப்புறம் 2வது நாள்லாம் சரியாயிட்டு, அப்புறம் எப்பவும் போல இதாயிட்டு. பாத்தீங்களா என்னமா அனுபவிச்சு எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு. என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க வந்து அதை சிலாகிச்சு சொல்ற விதமே வேற. அப்புறம் தேர் வந்து இழுக்கும் போது நம்மளுடைய பாவ கர்மா எல்லாம் குறைஞ்சிடும். தேர் இழுக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் வந்து குறையும். வடம் பிடிச்சு இழுக்கும் போது மகாபெரியவர், காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போய் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாப்பா, தேரோட்டம் அன்னைக்கு தேர் நீ வடத்தை பிடிச்சி இழு, உன் கஷ்டம்லாம் போயிரும் சொல்லி மகாபெரியவர், காஞ்சி மகாபெரியவர் சொல்லியிருக்காரு. அதுபடி பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அந்த ஃபேமிலிலாம். அது மாதிரி நம்ம நாட்டு நம்மளுடைய திருநெல்வேலி மாநகர மக்கள், அன்பர்கள், பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேரை வந்து நிலையில இன்னைக்கு கொண்டு விடணும். ஊரே வந்து உங்களுக்கு சுபிட்சமா இருக்கணும் நெல்லையப்பர் புண்ணியத்துல. ஆனா அதுக்கான பணிகள் தான் தீவிரமா போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரமே தான் ஆகுது. அந்த பகுதியில இருந்து இந்த முனைக்கு வந்து தேர் வந்துருச்சு. சோ இவ்வளவு நேரமும் வந்து நம்ம கிட்ட வந்து தேர் திருவிழாவை பத்தியும், தேர் இழுக்கிறது மூலமா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கணும், இந்த வருஷம் தேர் திருவிழால என்னெல்லாம் புதுசா பண்ணிருக்காங்களோ நம்ம லட்சுமி கணபதி மஹால்ல இருந்து அம்மா வந்து சூப்பரா சொல்லிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க தான் அந்த லட்சுமி இல்ல? பாருங்க, இவங்க தாங்க அந்த லட்சுமி. நான் அந்த மஹாலுடைய நிறுவனங்கனால பேரு வேறையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சரி, அப்ப நமக்கு மஹால்லாம் வேணும்னா இவங்க கிட்ட நேரடியா போய் பார்த்து நாங்க மாட்டி விநாயகர்னு சொல்லி நாங்க தான் வச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா சொல்றீங்களா? ஒரே வாக்குல சொல்லக்கூடாது. நானும் எவ்வளவு ஷாக்கு தான் தாங்க ஒரு நேரத்துல. ஓகேவா? சோ இவ்வளவு பெரிய நெல்லையப்பரோட அனுகிரகம் கண்டிப்பா. சோ ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்தாலும் எளிமையா இருக்கீங்க. எங்களுக்கு வந்து மக்கள் பணி தான் மகேசன் பணி. இந்த மாதிரி நாங்க பூஜை கடையும் வச்சிருக்கோம். கல்யாண மகாலுமே குறைந்த வாடகை தான். என்ன 20 ரூபா தான். ஆமா, 20 ரூபா தான். கேட்டீங்களா? அதனால நம்ம பாகுபாடு எல்லாம் கிடையாது. ஒன்லி வெஜிடேரியன் தான். அதனால மக்கள் பணியே மகேசன் பணி அப்படிங்கிறதுனால மக்களுக்காக ஒரு சேவை மாதிரி. அது மாதிரி கணபதி பஸ்ஸும் அப்படிதான். கிட்டத்தட்ட 103 வருஷம் ஆச்சு நாங்க ஃபீல்டுக்கு வந்து. இன்னும் போன வாரம் கூட ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்தோம்.
சதர்ன் ஸ்டேட்ல வந்து நாங்க தான் பெஸ்ட் கம்பெனி அப்படின்ட்டு பஸ் கம்பெனின்னு பஸ் சொல்லி கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்கள இவ்ளோ விருதுகளையும் இவ்வளவு பெரிய விஷயங்களையும் பண்ணிட்டு எவ்வளவு எளிமையா நிக்கிறாங்க. நான் கூட வந்து என்னன்னா அவங்கள பார்த்தா ஏதோ பக்கத்து வீட்டு பெண் மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான தோற்றம், ஆனா மிகப்பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சாதுவா இருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா. நெல்லையப்பரோட அனுகிரகம் தான். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. வந்து ஷூட்டிங் எடுத்ததுக்கு மா டிவிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சோ அதே மாதிரி பின்னாடி நம்ம கிட்ட பேசுறதுக்காகவும் வணக்கம் சார். வரவேற்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். என் பேர் குஞ்சாரம். திருநெல்வேலி டவுன்ல இருக்கிறேன். இதே வவுசி தெருல தான் இருக்கிறேன். இதே தெருதான். ஆமா, இதே தெரு தான். அங்க இங்க அலையாம உங்க தெருவுலயே வந்து பேட்டி எடுக்கிறோம் பாத்தீங்களா? சந்தோஷம். இது என் மகள், எனது பேத்தி. ராணி, ஏதாச்சும் பேர சொல்லு. சொல்லுங்க. ராணி. ராணி. என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் போறீங்களா? ஸ்கூல் போய் பால்வாடி பால்வாடி. ஓகே. சொல்லுங்க. சிறப்பா நடந்துட்டு இருக்குமா இது வரைக்கும்? இது நான் கிட்டத்தட்ட 519 தேரோட்டமா இது நடந்துட்டு இருக்குது. ஆமா, முன்னாடி வந்து தேர் வந்து அந்த பெரிய தேர் ரொம்ப உயரமா இருந்தது. 13 அடுக்கு இருந்தது. இப்போது வந்து 5 அடுக்கு தான் இருக்குது. வர அது குறைச்சிருக்கிறாங்க. ஆனா சிறப்பா நடந்துட்டு இருக்கு. வருஷம் ரொம்ப விமர்சையா நல்லா நடக்குது. என்ன குறையவே இல்லை. கண்டிப்பா நன்றி. சொல்லு, என்ன உனக்கு தோணுது? மா டிவி நிகழ்ச்சிகள் வணக்கம். வருஷம் தேரோட்டம் வந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு வந்து இது தீபாவளி பொங்கலுங்களோட தேரோட்ட நிகழ்ச்சியிலையும் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அளவுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. என்ன போன தடவையோட இந்த தடவை கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ வந்து தேர் வந்து சந்திப்பிலா முக்கிலேருந்து லாலமுக்கோவை போய் கொண்டிருக்கிறது. உணர்ச்சிவசப்பட்டீங்க. வாகேரி முக்குல இருந்து சந்திப்பிலா முக்கு போய் கொண்டிருக்கிறது. சந்திப்பிலா முக்கு தான் நின்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கடைசி போன வருஷம் கொண்டு உங்க மா டிவி நிகழ்ச்சியில என் மகளும் எங்க அப்பாவும் பேட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் பேட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம். மா டிவிக்கு ரொம்ப நன்றி. சோ உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி. மா டிவில நீங்க எந்த நிகழ்ச்சி எல்லாம் விரும்பி பாப்பீங்க? எந்தெந்த டைமிங்ல எல்லாம் பாப்பீங்க? சாதாரணமா பார்க்கக்கூடிய டிவிகளோட மா டிவி நிகழ்ச்சி தான் என் மகா அதிகமா பாப்பா. அதோட பாட்டுகள், விஜய் படம் எதிலையும் மா டிவி அதிகமா போடுறீங்க. அவ ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய டிவி மா டிவி தான். ரொம்ப நன்றி. இந்த 10 நாள் வந்து நம்ம தேரோட்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நேரலையா பண்ணியிருந்தோம். கூட மா டிவி நிகழ்ச்சி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்களா, அவங்களே ஒரு ஆங்கர் மாதிரி ரொம்ப அழகா பேசுங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குட்டி பாப்பா, பாய். ஓகே மக்களே, இதுவரையே வந்து நம்ம தேர் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தி விநாயகர் கோவில்ல இருந்து அப்படியே லாலாசத்திரம் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. சோ இது வந்து மதிய உணவு இடைவேளை அப்படிங்கிற காரணமாக கொஞ்சம் வந்து இடமும் ஃப்ரீயா இருக்கு. மக்களும் பக்தர்களும் வந்து கொஞ்சம் உணவருக்காக போயிருக்காங்க. சோ என்னோட ஃபேமிலி இந்த இடத்துல வந்து இருக்காங்க. சோ அவங்கள்ட்டையும் பேசலாம் அப்படியே எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம், உங்க பேரை சொல்லிருக்கேன். என் பேர் வண்ணமணி. நான் ஒரு டிரைவரா ஒர்க் பண்றேன். எங்க இருந்து வரீங்க? நான் திருநெல்வேலி சுத்தமல்லியில இருந்து வரேன். இன்னைக்கு வந்து யாரெல்லாம் உங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்க? என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய 2 பிள்ளைங்க. அப்புறம் இது வந்து எங்க ஒய்ஃபுடைய பொண்ணு மகா பிள்ளைங்க தான். இது எங்க அத்தை, அவங்க மைனி. எல்லாம் சரி. இந்த ஒய்ஃப்னு சொல்லும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தது. எதனால? சரி, படுத்துறாங்கல்ல. ஓகே, நீங்க இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்துருக்கீங்களா? சோ நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா தேரோட்டமா? எல்லா வருஷமும் இருப்பீங்களா இதே ஊர்ல, இல்ல வெளியூருக்கு போயிருந்தாலும் இந்த டைம்ல வந்துருவீங்களா? எல்லா வருஷமும் இந்த ஊர்ல வந்து தேரோட்ட தண்ணி கரெக்டா வந்துருவேன். வந்து தேரோட்ட கண்டிப்பா எல்லா குடும்பத்தோட கலந்து. சோ அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி, என்னுடைய தங்கை தான். அவங்களுடைய பேசுனா அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சேதுராம் லட்சுமி. நாங்க சுத்தமல்லியில இருந்து வரோம் தேர் பார்க்கறதுக்கு. எல்லா வருஷமும் வந்து தேர் பார்க்க வந்துருவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்துட்டோம். அதே மாதிரி இத்தனை வருஷமும் மா தொலைக்காட்சி ரெகுலரா பாக்குறாங்க. டெய்லியும் மா தொலைக்காட்சி எல்லா படமும் பாத்துருவாங்க. இந்த படம் போடுங்க, அந்த படம் போடுங்க சஜஸ்ட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்குதான் மா தொலைக்காட்சியில அவங்களால பேச முடியும் இல்லையா? ஆமா. நல்ல புது புது படமா மாட்டியில போடுங்க. இன்னும் புது தேட்டர் இறங்கி ஒரு வருஷத்துல போட்டுருக்கு புது படம். உங்களுடைய கோரிக்கை நாங்க மேல இடத்துக்கு அனுப்புறோம். அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. சரியா? அம்மா முன்னாடி வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாலதி. இவங்க என்னோட அம்மா தான். தேர் பார்க்க வந்திருக்காங்க எல்லாரோடையும் சேர்ந்து. இந்த இடத்துல அவங்களையும் பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வருஷம் வருஷம் வந்து பார்ப்போம். நெல்லை பேர் பார்க்கல, அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷம். கூட்டங்கள் அலைகளையா வரதுனால ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எல்லார் வீட்டுக்குமே வந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. எங்க வீட்டுக்கு இந்த வாட்டி ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. முன்னாடி உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு பொன்மாரி. நான் ஆழ்வார்ல இருந்து வந்திருக்கேன். திருச்செந்தூர் பக்கத்துல இருக்க ஆழ்வார் நகர்ல இருந்து வந்திருக்காங்க. என்னுடைய நாத்தனார் தான் இவங்க.
சோ அப்படி வந்து குட்டிஸ்டி ஒரு ஒரு வார்த்தை பேசலாம். உங்க பேரு? ஸ்ரீநிதி. என்ன படிக்கீங்க? 6th. பேரு பார்த்தாச்சா? பார்த்தேன். பேர் இழுக்கும் போது பாத்தீங்களா நிக்கும் போது பாத்தீங்களா? இழுக்கும் போது தான் பார்த்தேன். பேர் இழுக்கலாம் தோணலையா இழுக்கலையா? தோணுச்சு, வரத்தை தொட்டேன், ஆனா இழுக்க முடியல. ஏன்? எல்லாம் தள்ளி விட்டாங்க. நம்ம இந்த ஸ்டீல் பாடி எல்லாம் வச்சுட்டு இந்த கூட்டத்துக்குள்ள போக கூடாது. ஓகே இங்க வாங்க. உங்க பேர் என்ன? பாப்பா. பாப்பா. பாப்பா பேர் இன்னொரு சார் இருக்காரு வந்து பேசலாங்க வாங்க. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? அங்கே பார்த்து சொல்லு. இல்ல அவர் அவ்வளவுதான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஃபேமிலிட்டி பேச முடிஞ்சது எனக்கு உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க மக்களே அவங்கள்ட்ட பேசலாம். ஓகே மக்களே இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிள்ளையார் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெளியூர்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. தேர் பத்தி பேசணும்னாங்க பேசலாம். அவங்க பேசலாம். என் நேம் வந்து எஸ் இசாந்தமூர்த்தி. நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். இன்னைக்கு நான் ஸ்கூல் லீவ் போட்டு தேர் பார்க்கணுமே வந்திருக்கேன். வருஷம் வருஷம் வருவேன். இதோட 10வது தாட்டி வரேன். எல்லா வருஷமும் ஸ்கூல் லீவ் போட்டு வந்துடுறது. போன தாட்டி ஃப்ரைடே அப்படியே சாயங்காலம் வந்துட்டு லீவ்னா அப்படியே வந்துடுறேன். இல்லாட்டி ஸ்கூல் லீவ் போட்டு வந்துடுவேன். திண்டுக்கல்ல இருந்து நீங்க வரணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும்ல. ஃப்ரைடே எப்படி லீவ் போடாம மேனேஜ் பண்ணீங்க? ஃப்ரைடே லீவ் போடாம சாயங்காலம் கிளம்பி நைட் வந்துட்டு அடுத்த நாள் பாத்துருவேன். இல்லாட்டி இன்னைக்கு காலையில 8 மணிக்கு ட்ரெயின் ஏறின 11 மணிக்கிட்ட இங்க வந்து அப்படியே தேர் பார்த்து தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இங்க வந்து சுத்திட்டு இருக்கேன். ட்ரெயின்ல இருந்து காலையில தான் இறங்கிருக்கீங்க. அதான் இன்னும் இந்த வைப்ரேஷன் போல ட்ரெயின்ல போற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இன்னும் வைப்ரேஷன் விட மாட்டேங்கா. ஓகே இப்ப தேர் பாத்தீங்களா எப்படி இருக்கு? தேர் நல்லா இருக்கு. இந்த தாட்டி எப்பயும் இல்லாம நெல்லையப்பன் மேல பூல எழுதி இருக்கு. ஆனா சாமி கொஞ்சம் மறைக்குது. பக்கத்துல இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. நாங்களும் இருந்தா பார்த்தா தெரிய மாட்டேங்குதுன்றீங்களா? எவ்வளவு நோட் பண்ணிருக்காரு பாங்க. இதை யாருமே எங்கிட்ட சொல்லல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா சொல்லிருக்கீங்க. வேற என்னெல்லாம் புதுசா பாத்தீங்க இந்த ஊர்ல? வேற எப்பயும் போல கூட்டமா இருக்கு. பொண்டாட்டியோட இங்க கூட்டம் கம்மியா இருக்கு. அங்க திருச்செந்தூர்ல கூட்டம் போனனால இங்க கூட்டம் கம்மியா இருக்கு. அதுக்கான காரணத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு. சூப்பர் பா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஓகே மக்களே இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு பெரிய டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம் உங்க பேசலாம். என் பேர் ஹரிச்சந்திரன். நம்ம டவுன் தான் இங்க லோக்கல் தான். நம்ம கூட இருக்கிற பசங்க எல்லாமே செய்தி நூறு அப்படின்ட்டு நம்ம கூட வந்தவங்க எல்லாமே வேற வேற இடத்துல இருந்தா எல்லாமே கர்நாடகத்தை பாக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். பிகாம் முடிச்சு இப்போ லா காலேஜ் போட்டு எல்லாமே பசங்க எல்லாமே படிக்கிற பசங்க. ஓ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தானா? சூப்பர் சூப்பர். வேற வேற ஊர்ல எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சோ நீங்க இன்னைக்கு தேரோட்டத்துல ஏதாவது மக்கள் பணி ஏதாவது பண்ணீங்களா? மக்கள் பணி அவங்கள சேஃபா பாத்துக்கிட்டீங்க? ஆமா, பெண்கள் எல்லாத்தையுமே சேஃபா பாத்துக்கிறதுல இருந்து. ஓ நீங்க அவங்களா? இல்ல சேஃபா பாத்துக்கிட்டு எது நீங்க வந்து பெண்களை சேஃபா பாத்துக்க கூடியதா உடைமைகளை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. மொத்தத்துல எல்லாருமே சேஃபா பாத்துக்கிறோம். என்ன பொறுப்பா இருக்காங்க பாத்தீங்களா? திருநெல்வேலி பசங்கனாலே அப்படிதானே. ஆமா, பாசமாவும் இருப்போம், பொறுப்பாவும் இருப்போம், உடுத்தாவும் இருப்போம். இன்னும் என்ன அல்வாவும் கொடுப்போம். அப்பனா இன்னும் என்னெல்லாம் உருட்டுறாங்கன்னு எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் கேட்டுடலாம். இங்கே நான் பேசுறேன். கார்த்திக் பாலிடெக்னிக் படி தேர்ட் இயர். என் பேர் மாரி செல்வம். சேதையனூர்ல இருந்து வந்திருக்கோம். திருச்செந்தூர்ல படிக்கிறேன். எல்லாருமே வேல் பாண்டியன் அனவரங்களூர்ல இருந்து. என் பேர் ஹரிஷ் டவுன் தான். டிவிகேல இருக்காங்க. சூரியநாராயணன் சேகர். என் பேரு முத்து சேகரநாதன். ஐயா தம்பி எல்லாரும் ஒன்னாதான். என் பேர் சச்சின் தோலகுடி. அரவிந்த் பாண்டியன். எனக்கு வந்து பழையப்பட்ட. நீங்க எல்லாரும் ஒரே எல்லாமே ஒரே பசங்க தான். ஆனா ஊர் தான் வேற வேற. மத்தபடி எங்க மக்கள் வந்து எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். இதுல யாரு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவோம். நாங்க வந்து இப்ப எப்படின்னா நம்ம டீம் வந்து எல்லாரும் வெளியூர் தான். இப்போ ஒரே ஒரு மெசேஜ் போட்டா போதும், எல்லாம் வந்து ஒன்னாயிடணும். நாங்களே இவ்வளவு நேரம் ஊர்ல தான் இருந்தா போன் அடிச்சாலும் வந்தாச்சு நம்ம அங்க. அப்படிதான். தேரெல்லாம் இழுத்தீங்களா எல்லாரும்? தேரு அவங்க பசங்க இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் சேர தொட்டது கூட கிடையாது. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு, ரஷ் இருக்கும். பிடிக்க நமக்கு அதே கூட்டத்துல தானே அவங்களும் பிடிச்சி இழுத்துருக்காங்க. நமக்கு அந்த வாய்ப்பு அவர் கொடுக்குற அவ்வளவுதான். அதுதான் உண்மை. கண்டிப்பா முயற்சி பண்ண கிடைக்காது. என்ன இருக்கு, எல்லாமே கிடைக்கும். என் பேர் சதீஷ்குமார். நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு ஸ்டுடியோ வச்சிருக்கேன். சரி, நான் டிஜே வச்சிருக்கேன். டிஜே ஆர்டிஸ்ட். உங்க சேனலுக்கு தேவைப்படுனா கூப்பிடுங்க. எப்படி ப்ரமோஷன் பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடலாம். எங்களுக்கும் தேவைப்படும். எல்லாமே கூப்பிடுறோம். ஓகே தேங்க்ஸ். ஆனா முன்னாடி வாங்க.
உங்க பேர் சரிண்ணா பிரசாந்த். எங்க இருந்து வரீங்க? ஆமா மேட்டு தேர் டவுன் தான். Town தான். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானும் ஒய்ஃபும் உங்க பேர் என்னங்க? சொல்லுக்கா பேர் சொல்லு. கார்த்திகா சொல்லு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோவப்பட போறாங்க. கோவம்ல பண்ணாத ஜாலியா இருக்க கேரக்டர் தான். எல்லா வருஷமும் நீங்க தேரோட்டம் பார்க்க நம்ம காலையிலே வந்துரும். இந்த தேர்தலுக்கு முன்னாலே இந்த முக்கியமான விஐபி கூட்டம்லாம் நாங்க தேர் இழுப்பேன். அப்படியா? ஆமா. So, இந்த வருஷமா அப்ப தேர் இழுத்தீங்களா? நல்லா இழுத்தாச்சு. காலையிலேயே நான் ஒரு ரவுண்ட் வந்துட்டு போயாச்சு. காலையிலே வந்துடும் வருஷம் 10 நாளா நம்ம ஊர்ல வந்து விசேஷமா இருக்குல்ல? எல்லா நாளும் சூப்பரா இருக்கு இந்த வாட்டி. இந்த வாட்டி இன்னும் சூப்பரா இருக்கு. சூப்பரா அதாவது போன வாட்டி உள்ள கூட்டத்தோட இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்ல வெளியூர்ல இருந்து எல்லா இதுவும் 10 நாள் திருநாவும் ஒரு இதாவே தெரியல. நல்ல நேரம் போக்கு மக்களுக்கு பூரா எல்லாம் செழிப்பா கிடைக்கிற மாதிரி ஓட்டுனதும் தெரியல. ஒண்ணு இந்த 10 நாள் கொடி ஏறினது எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி இந்த 10 நாள் ஓட்டுது, இந்த நாளைக்கு இந்த தீர்த்தவாரி முதற்கொண்டு இதை விட பிரம்மாண்டமா இருக்குன்னு எதிர்பார்க்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு வருஷமும் கூட்டம் வந்து அதிகமாயிட்டே தான் போதே தவிர எந்த வருஷமும் நம்ம கூட்டத்துல குறைய பார்க்க முடியல. ரத வீதி நிறைஞ்ச கூட்டத்தை தான் இந்த பார்க்க வாட்டி முடியும். உள்ள எல்லாத்துக்கும் உள்ள வருத்தம் என்னன்னா யானை இல்ல. அந்த ஒரு வருத்தம் தான் மக்களுக்கு எல்லாம். எனக்கு காலையில இருந்து போன வாட்டி யானை கூட இருந்தேன். போன வருஷம் இந்த 10 நாள் திருநாளுக்கு யானை கூட ரவுண்ட் அடிச்சது எல்லாம் நான் கோயில் உள்ள ஆள் தான். இந்த யானை கூட ரவுண்ட் அடிச்சு இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு அந்த யானை இல்லாத எனக்கு மனசுக்கு இதா இருக்கு. எங்களுக்கும் அதேதான். எல்லாருக்குமே வந்து காந்தி மதியம் ரொம்ப பிடிக்கும். ஒரு விசேஷம் கோயில்ல அப்படின்னாலும் சரி, ஒரு குடியரசு தினம் சுதந்திர தினம்னா அவங்க வந்து கொடியேத்தி அங்க சல்யூட் பண்ணி சாக்லேட் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அவங்க வந்து ஒரு உறவு மாதிரியே நம்ம கூட இருந்ததுனால ஒரு குழந்தை மாதிரி. அதனால அவங்கள மிஸ் பண்ணதான் செய்யறோம். ஆனா என்ன செய்யறது, நம்ம அதெல்லாம் தாண்டி தானே வரணும். எல்லாம் அவன் செயல். உங்க பேரு ராமலட்சுமி. ஒர்க் பண்றீங்களா? இல்ல இப்போ ஒர்க் பண்ணல. பேபி அந்த தேர் பார்த்த அனுபவம் உங்க ஃபேமிலியோட பாத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பாவோட வந்திருக்கோம். ஃபேமிலியா வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வரும்போது நாங்க வருஷம் வந்துடும். ஒரு வருஷம் வராம இருந்தது கிடையாது. நல்லா இருக்கும். இந்த டே டைம்ல எனக்கு என்னன்னா ஈவினிங் வந்து வரும்போது நமக்கு வந்து அந்த வெயில் இருக்காது, கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். ஆனா அந்த வெயிலையும் வந்து எல்லாரும் அப்படி உற்சாகமாவே இருக்கீங்களா? அதோட ரகசியம் எல்லாத்தையும் கவனிக்கிறதுனால எதுவும் தெரிய மாட்டேங்குது. வெயில் எவ்வளவு அடிச்சாலும் சரி, காத்து காலையில தேர்தலுக்குமே நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மக்களை எல்லார் மக்களையும் பார்க்கவே எல்லாம் ஜாலியா இருக்குது. அந்த வெயில் வைக்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இது போக சரி, இப்ப நம்ம ஊர்ல வந்து ஸ்பெஷல்னு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம ஊர் கோவில்லையும் வந்து அந்த தூணா இருக்கட்டும், நம்மளுடைய கோயில் கோபுரங்கள் அப்பதான் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு சாமி, கோயில் கோபுரங்கள் வந்து ஈக்குவலா இருக்கட்டும். கோவில்லையும் சில சிறப்புகள்லாம் இருக்கு. அப்படி நம்ம ஊர் சிறப்புகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா? ரொம்ப பிடிச்சதுன்னா நெல்லையப்பர் கோயில், சுத்து வட்டார கோயில்கள், அந்த கோயில் இந்த கோயில் சுத்து வட்டார கோயில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம பங்கேற்கிற ஆளுதான். எல்லா கோயிலும் ஒவ்வொரு இதுவும். ஆமா, நம்ம எல்லா கோயிலையும் போய் நிக்கிற ஆளுதான். இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு அம்மா வெயிட் பண்ணிருக்கேன். அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இந்திராமா, பேட்டையில இருந்து வரேன். அங்கே பார்த்து பேசுங்க. ஆமா, பேட்டையில இருந்து வரேன். வருஷமா தேர் பாக்குறீங்க? இது எனக்கு 50 வயசு ஆச்சு. விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து பாக்கேன். ஆமா, விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நான் தேரோட்டம் பாக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. எப்பவும் நம்ம டவுன்ல தேரோட்டத்துக்கு ஒரு தனி பெருமை தான். தனி பெருமை தான். ஆமா, உங்களுக்கு வந்து நீங்க தேரோட்டத்தப்போ நம்ம வந்து எல்லாமே இருக்கும். தேரோட்டம்னாலே எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வருவோம்ல, இதுக்காகவே நான் தேரோட்டத்தை மிஸ் பண்ண மாட்டேன். முந்தி எல்லாம் நாங்க வரோம்னா அந்த பள்ளிவாசல்கிட்டே பஸ் விட்டுருவாங்க, நடந்தே தான் வரணும். இப்ப எங்களுக்கு ஓரளவு கிட்ட கொண்டு விடுறாங்க. அந்த சௌரியம் இருக்கு. கேட்டீங்களா? தேரோட்டம்ல ஒரு மகிழ்ச்சி. எல்லா பொருளும் வாங்கலாம், அழகா பாக்கலாம். 1000 தலை கட்ட அண்ணன் செஞ்ச பாவம் நீங்கும். 1000 தலை கட்ட அண்ணன் செஞ்ச பாவம் நீங்கும். அந்த ஒண்ணு இருக்கு. ஆமா, எல்லா மக்களும் அந்த நிலைப்பெறைய நல்ல மாதிரி வைக்கணும். எல்லா மக்களையும் நல்ல மாதிரி வச்சு மழை செழிப்பா வந்து நாடும் நம்மளும் நல்லா இருக்கும். நீங்க தேர் பாத்தீங்களா? நல்ல தரிசனம் பண்ணீங்களா? தரிசனம் பண்ணியாச்சுமா, நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அதாவது தேர்ல வந்து நம்ம சாமியை பார்த்து சாமி கிட்ட வேண்டுதல் வச்சு அடுத்த வருஷம் தேரோட்டா பாக்குறது கட்டி அந்த வேண்டுதல் நிறைவேறும் சொல்லுவாங்க. இன்னைக்கு காந்திமதி அம்மா மட்டும் கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க, வரமாட்டேன்ட்டாங்க பசங்க. இந்த கடைசியில தூரம் நெல்லைப்பறையா போய் கும்பிடுவேன். ஆமா, நெல்லைப்பறையா போய் கடைசியில தூரம் கும்பிடுவோம். இதே மாதிரி எல்லா வருஷமும் சரி, மத்த நாட்களையும் சரி, உங்களால முடிஞ்சப்பெல்லாம் கோயிலுக்கு வாங்க. தேரோட்டத்தை கண்டிப்பா குடும்பத்தோட பாருங்க. அங்க எங்க இருந்து எல்லாம வராங்க. நம்ம இந்த இருக்கோம், பக்கத்துல கை கட்டின தூரத்துல இருக்கோம். இது ஒரு பெரிய குடுப்பனல்ல. இதுக்கு வர்றதுக்கு ரொம்ப குடுப்பனை பண்ணி இருக்கணும் நம்ம. ஆமாமா, ஆமா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அந்த ஐயா எல்லாரும் நல்ல மாதிரி ஆக்கி மழை தெரியும். ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி நன்றி. ஐயா வாங்க.
உங்க பேர் சொல்லுங்க. மாரியப்பன் எங்க இருந்து வர்றீங்க? இந்த டவுன் டவுன் தான். ஆமா பாட்டபத்தி பாட்டபத்துல. ஆமா உங்களுடைய வயசு என்ன? நீங்க எத்தனை வருஷம் உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல தான் அப்ப பாத்துருப்பீங்க. பார்த்திருப்பேன். இந்த நல்ல செழிப்பா தான் இருக்கு, கூட்டம் இன்னும் குறையல, நல்ல சிறப்பா தான் இருக்கு. என்ன ஒண்ணும் குறை யானை இல்ல. ஆமா அதனால யானை எப்பவுமே யானை பின்னாலே வரும், அம்பால எல்லாம் போகல நல்லா இருக்கும். இந்த திருப்பி யானை கிடையாது, அதனால அது குறை மத்த எல்லாம் செழிப்பா இருக்கு. ஆமா நீங்க தேர் இழுத்திருக்கீங்களா? இன்னைக்கு இழுத்தீங்களா? இன்னும் லேசா காலையில கூட்டம் ரொம்ப வெயில்ல லைட்டா வச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ள போயிட்டோம். இன்னைக்கு வந்து கோவிலையும் பயங்கர கூட்டமா இருக்கு. கோயில் கூட்டமா இருக்கு, நல்லா நிறைய இருக்கு, நல்ல சிறப்பா இருக்கு, நல்ல சிறப்பா இருக்கு. நான் வீட்டுக்கு காலையில இருந்து நைட்டு தான் போவேன், வீட்டுக்கே போக மாட்டேன், வெயிலே தெரியாது, வெயிலே தெரியாது. ஆமா நிறைய பேருக்கு அது பார்த்தாலும் வெயிலே தெரியாது, அதனால நல்ல சிறப்பா இருக்கு. ஓகே மக்களை, இப்ப நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேரை வந்து காமிச்சோம் இல்லையா? சோ தேருக்கு பின்னாடிதான் நம்ம இருக்கோம். சந்திப்பிள்ளையார் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல. நம்ம கிட்ட பேச்சாக்க 2 பிரதர்ஸ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேச மாரியப்பன். எங்க இருந்து வரீங்க? சிறுகன்குறிச்சி கிராமம். சிறுகன்குறிச்சி கேள்விப்பட்டிருக்கேன். எங்க இருக்கு? பழையப்பேட்டை தாண்டி. பழையப்பேட்டை. தனியாவா வந்திருக்கீங்க 2 பேரும்? அப்படியா? இதுக்கு முன்னாடி தனியா வந்திருக்கீங்களா? பேர் எழுத்தீங்களா? எழுத்தோம். உங்க பேரு? தங்கராஜேஷ். என்ன படிக்கீங்க? 9th. வீட்ல எப்படி தனியா விட்டாங்க? போன வருஷம் விட்டாங்க. இல்ல இப்ப தேர் எழுத்தீங்களா கூட்டத்துல? வீட்ல எல்லாரும் இல்லாம நீங்க மட்டும் தனியா அந்த கூட்டத்துல போய் தைரியமா எப்படி எழுத்தீங்க? கூட்டம்லாம் உங்களை பார்த்தா பயமா இல்லையா? பயமா இல்ல. பயமா இல்ல. சாமி கிட்ட வேண்டுதெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா. போன வருஷம் வரும்போது வேண்டுதல் வச்சு நடந்துச்சா? ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்களா? என்ன வச்சிருந்தீங்க? நடந்ததை சொல்லுங்க. எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு நினைச்சேன், நல்ல மார்க் நினைச்ச மாதிரி எடுத்தேன். அப்ப இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க? இந்த வருஷம் அதே மாதிரி பப்ளிக்ல மார்க்னு நினைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகம் பற்றி எல்லாம் யாரு சொல்லி கொடுக்கறாங்க உங்க வீட்ல? எங்க அப்பா தான் செய்யும். இவங்க வந்து உங்களுடைய பிரதர்? ஆமா. பரவாயில்ல, உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க பக்கத்துல. தனியாவும் அனுப்பியிருக்காங்க. தனியா அனுப்பினாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல தேர் இழுக்கிறதுக்கும் சரி வேண்டுதல்லாம் வச்சு பரீட்சையில பாஸ் ஆகணும்னு வேண்டுதல் வச்சிருக்காரு. சூப்பர் பையன், வாழ்த்துக்கள். இப்போ வந்து கரெக்டா வந்து தேரும் சனி விநாயகர் கோயில்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நகலக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. எல்லாருமே வந்து ரெடியா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து சேஃபா தேருக்கு பின்னாடி இருக்கும். நம்ம கிட்ட பேசுறதுக்கு 2 பிரதர் இருக்காங்க, பேசலாம். பேரு பெரிராஜ். முக்கூடல இருந்து வரோம். திருநெல்வேலி வருஷம் வருவோம் இந்த தேரோட்டத்துக்கு. என் பேர் இளமாறன். என் பேர் இளமாறன். நான் வருஷம் காலையிலயே வந்துருவோம் தேர் பார்க்கறதுக்கு. எப்பவுமே கோலாகலமா நடக்கும். திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள எல்லாருமே இங்க வந்துருவாங்க. தண்ணி குடிச்சா மட்டும்தான் இழுக்க முடியும், மத்தபடி எல்லாம் இழுக்க முடியாது. ஆமா, நான் இங்க யாருமே எந்த உதவியுமே இல்லாம மக்களால இழுக்கப்படுறது ஒரே ட்ரெயின் வச்சிருப்பாங்க. இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்மளா இழுக்கிறது மட்டும்தான். அதுவும் பெரிய தேர் இது மட்டும்தான். இந்த சுத்து வட்டாரத்துல எல்லாம் கோலாகலமா இருக்கும். இந்த திருநெல்வேலி மாவட்டமே நம்ம பெருமையை பேசுவோம். பெரிய தேர்ன்னு சொன்னீங்க, நம்ம தேரோடைய வெயிட் என்ன, ஹைட் என்னன்னு தெரியுமா? 450 டன் எடை, 85 அடி உயரம். சரிங்களா? இது 519வது இது. ஆமா. இதுக்கு முன்னாடி 13 அடுக்கு வரை இருந்துச்சு. அப்புறம் வந்து 11, 9ன்னு குறைஞ்சு இப்போ வந்து 5 அடுக்குல இருக்கு. ஏன்னா நிறைய வயர் அதெல்லாம் இருக்கு. புது தேரும் இதாக்கிருக்காங்க. ஆமா. பரவாயில்ல, எவ்வளவு விஷயம். இவங்க 2 பேரும் பேசுற ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பேசுற மாதிரியே பட பேசுனாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஷாக் ஆயிடுது. நீங்களும் தெளிவா பேசுவீங்க, அப்ப நாங்க மட்டும் தெளிவில்லாமலே பேசுறோம். ஓகே, முன்னாடி வாங்க. பேரை பத்தி சொல்லுங்க. பேரை பத்தி என்ன கதை நீங்க கேட்டாலும் சொல்ல முடியும். பேரை பாத்தீங்களா? ஆமா, பாத்துட்டு வந்ததான் எனக்கு. ரொம்ப டைமிங்கா பேசுறீங்க. பேர் எடுத்தீங்களா? தடி போட்டுருக்கேன். தடி போட்டு. ஆமா ஆமா. உங்க பேர் சொல்லுங்க. நான் முத்துசிவன், கேடிசி நகர்ல இருந்து வரேன். கேடிசி நகர்ல. எல்லா வருஷமும் தேர் பார்க்க. ஆமாடா, கண்டிப்பா. யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வீட்டுல ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஆமா, தமிழகத்துல இது 3வது பெரிய தேர். ரொம்ப நம்ம நெல்லை மாவட்டத்துல பெரிய விசேஷம். ஆமா, இப்போ ஆட்களோட மேன் பவரோட இழுக்கிறது. மற்ற தேர்ல கண்டிப்பா இதுல தள்ளுவாங்க, இந்த ஆட்கள் வந்து இழுக்கிறது ரொம்ப விசேஷம். சார் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, அப்படி அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, நம்ம ஊரை பத்தி தேரை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? மதுரை. அப்படியா? அதான் அவங்களுக்கு சேர்த்து நீங்களே பேசிட்டீங்களா? சரி, நீங்களும் பேசணுமா? முன்னாடி வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. மதுசரன். மதுச்சரன், எங்க இருந்து வரீங்க? நான் வந்து ரெட்டியார்பேட்ல இருந்து மார்க்கெட்ல இருந்து வரேன். மார்க்கெட்ல இருந்து வரீங்க. என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். ஏதோ வேகமா சொல்லிட்டு போனீங்க. திருநெல்வேலி தேரோட்டம்னா
இந்த மாவட்டத்திலே இதான் சிறப்பான தேரோட்டம். வேற என்னலாம் நம்ம ஊர்ல ஸ்பெஷல்? அருவா, அல்வா, இருட்டுக்கடை அல்வா, அல்வா, திருநெல்வேலி நிலையப்பர் கோயில் தேரோட்டம். தேரோட்டம். வேற வேற எனக்கு தெரியல. முக்கியமான ஒண்ணு இன்னும் சொல்லவே இல்லையே. தாமிரபரணி ஆறு. வெரி குட். அதானே மெயின். ஆமா, அது இருக்க போய் தானே இவ்வளவு இருக்கு. ஆமா. ஓகே, சூப்பர். தேங்க் யூ. வேற யாரெல்லாம் வந்திருக்கீங்க? தனியா இருக்கீங்க? இந்த இருக்குங்க. இப்ப இவ்வளவு பெரிய ஃபேமிலியில இந்த ஒரு குட்டி பையன் மட்டும் வந்து இவ்வளவு தூரம் பேசுறானா? ஓ மை காட்.